ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. என்னை பெற்றெடுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களுக்கு வணக்கம். ஒன்றுமே இல்லாமல் உலகத்தில் பிறந்த எனக்கு என்னை செதுக்கி உருவாக்கிய என்னுடைய குருமார்களுக்கு வணக்கம். ஓம் கம் கணபதியே நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சௌம் சரளபாவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் தை மாதம் 3ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜனவரி மாதம் 17ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், கை கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும், தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று வெற்றிகளை குவிப்பீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும், புதிய நண்பர்கள் சேர்வார்கள், நட்பு வட்டம் விரிவடையும், நண்பர்களால் உதவி காரிய சித்தி நன்றாக இருக்கும். நிர்வாகத்திறமை வெளிப்படும், புதிய பொறுப்புகள் தேடி வரும், துரிதமாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றி காண்பீர்கள். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தந்தை வழி உறவினரால் ஆதரவு உண்டாகும். அதிகாரிகளின் ஆதரவு பெருகும். நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அக்கம் பக்கத்தினால் விரயம் ஏற்படும், தொழில் சார்ந்த அலட்சியங்கள் உண்டாகும். வாழ்க்கைத் துறையால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். ரிஷபம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுய சிந்தனை அதிகரிக்கும், தொழிலில் பணி சுமைகள் பணி அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்காலும் நிர்வாகத் திறமையானதை எல்லாம் சமாளிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு அந்தஸ்து உண்டாகும், பெண்களால் முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாப வளமான கதையை வைத்து அதை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். மனம் ஒரு இனம் பிரியாத கவலையில் தவிக்கும், எதிர்முறை எண்ணங்கள் தோன்றும். இறை வழிபாடு நன்மையை தரும், குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் கவனமாக பழக வேண்டும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். மிதுனம், நீண்ட நாள் விருப்பங்கள் இன்று நிறைவேறும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள், நட்பு வட்டம் விரிவடையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வியாபாரம் வணிகம் சிறப்பாக ஏற்படும். நிர்வாகத்திற்கு சோதனை ஏற்படும். நிர்வாக திறமையில் கோளாறுகள் உண்டாகும். நண்பர்கள் பெண்களிடம் சகோதரரிடம் கருத்து வேறுபாடு ஏற்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் சிறப்பாக செயல்பட்டு உங்களை அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர்களால் அனுகூலம், ஆதாயம், பொருளாதார வளர்ச்சி இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். கடகம், திறமையாக செயல்பட்டு திட்டங்களை தீட்டி வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். நிர்வாக திறமையால் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும். துரிதமாக செயல்பட்டு காரியத்தை சாதிப்பீர்கள். பெண்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு கூடும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால் கவனமாக பழகுங்கள். தொழில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை வழி உறவினர்கள், தந்தை போன்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும். மனம் இனம் புரியாத கவலைகள் இருக்கும். தவறி கூட உணர்ச்சி வசப்பட்டு தரம் தாழ்ந்து பேச வேண்டும். பேச்சில் நிதானம் தேவை.
ஒரு பக்கம் உங்களுடைய பேச்சு ஞானம் போல் ஞானிகள் போல் பேசுவீர்கள், இன்னொரு பக்கம் ரொம்ப தூஷணமாகவும் பேசுவீர்கள். ஆகவே எந்த இடத்தில் எப்படி பேசுவது என்பதை பார்த்து பேசிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தொழிலில் புதிய புதிய வித்தைகளை பயன்படுத்தி தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். சிம்மம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் ஒரு சிறப்பான வளர்ச்சியை தரும். நீங்கள் விரும்பியபடி மனதில் நினைத்தபடி காரியங்களை சாதிப்பீர்கள். அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இருந்தாலும் நிர்வாகத்திற்கு சோதனை வரும், நிர்வாக திறமைக்கு சோதனை வரும். துரிதமாக செயல்பட்டு காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். ஏனால் அது அவசரப்பட்டு செய்யும் காரியங்கள் பணி சுமையை கூட்டிவிடும் என்பதால் நிதானமாக நிறுத்தி நிதானமாக காரியத்தில் கவனம் செலுத்தி செய்தால் ஒரே நேரத்தில் ஒரே வேளையில் அந்த காரியத்தை செய்து முடித்து விடலாம். பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. கவனம் கண்ணியமாக பழகுங்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு மன நிம்மதியை தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரை தொழிலுக்கும் அவர் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னி, பேசி பேசி விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் நீங்கள் கவனம் செலுத்துவதால் உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் வீண் பழிகளை புறம் தள்ளி அதை தைரியமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் கூடும். வண்டி வாகன வசதிகள் அதிகரிக்கும். உயர்கல்வி படிப்பவருக்கு நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் தெளிவான திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. தொழிலில் வேற்றுமொழி பேசுவோர் வேற்றுமொழி தர ஆதரவு நன்றாகவே இருக்கிறது. நிர்வாக திறமையால் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை குவித்துக் கொள்வீர்கள். பெண்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலரும் நினைவுகளாக பழையவற்றை பேசி மகிழ்ந்திருப்பீர்கள். துலாம், என்னதான் திறமையாக செயல்பட்டாலும் திட்டங்கள் தீட்டினாலும் வீண் பழிகள் விமர்சனங்களை எல்லாம் சந்திக்க நேரிடும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றிகளை காண்பீர்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம், நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். நீண்ட நாள் செய்யக்கூடிய வேண்டிய மாற்றங்களை இன்று எல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். பேச்சில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் பெருகும். தொழிலில் உங்களுடைய லட்சியங்களை இலக்குகளை எளிதில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனைகள் புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வழிகாட்டுதல் கவனம் கண்டிப்பு கண்காணித்தல் போன்ற விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகளை களைந்தால் இந்த நாள் இனிய நாள். தனுசு, பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே. அதனால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள். உங்கள் பேச்சில் கண்டிப்பு தென்படும். கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. இனிமையாக பேசுங்கள். வெற்றி உங்களதாகும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றியை பெற்றுத்தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் என்று
சும்மா இருக்கிறதை காட்டிலும் உழைப்பை நம்புங்கள். முன்னேறி வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைவீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அனுகூலம், ஆதாயம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. மகரம். தொழில் இலக்குகள், தொழில் லட்சியங்களை எளிதில் அடைந்து வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களது நிர்வாகத் திறமைக்கு மதிப்பில் ஏற்படும். துரிதமாக செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். பெண்கள் உங்களை சார்ந்து இருப்பதால் அவருடைய ஆதரவு எப்பொழுதும் உண்டாகும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் பெறுவது சிரமமாக இருக்கும். தொலைத்தொடர்பு வசதிகள் அதில் குறைவுகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது, அல்லது அது உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மனம் என்னமோ இடம் புரியாத கவலைகள் இருக்கும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கும்பம். உங்கள் திறமைகள், திட்டங்கள் எளிதில் வெற்றி பெற்று உங்களுக்கு செல்வாக்கை பெற்றுத்தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக செய்யாமல் வைத்திருந்த நிர்வாக செயல்களை எல்லாம் இப்போது செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்களுக்காக சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் சகஜமாக யதார்த்தமாக பழகி அவர்களை மகிழ்வித்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். மேலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்து சந்தோஷமாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் விருப்பம் போல் நன்றாக வெற்றி பெறும். அதே நேரத்தில் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். வீண் விமர்சனங்கள், வீண்பலிகளை சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நீங்கள் எடுக்கின்ற காரியத்தை, எடுக்கின்ற முயற்சிகளை, எடுக்கின்ற மாற்றங்களை கவனம் செலுத்தினால் வெற்றி உங்களுக்கே. அதில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம். வந்த வம்பு வழக்கை தவிர்த்து விடுவது சாலச் சிறந்தது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீட்டாளர்கள் சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய பேரும் புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கும் செல்வாக்கை பெற்றுத் தருவதால் இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசார ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண